ஹாய்! எல்லாருமே இப்போ காலேஜ் எல்லாம் பார்த்து அப்படியே காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க உள்ள போறீங்கன்னா, என்னென்ன விஷயம்லாம் ஃபர்ஸ்ட்டே நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இது எல்லாமே அ அதாவது ரூல்ஸ், ரெகுலேஷன்ற மாரி கிடையாது. இது ஒரு ஒரு நார்மலா ஜாலியான ஒரு வீடியோ மாரி தான் இருக்கும். ஏன்னா, இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரியோ, இல்லன்னா சம்திங் இன்ஃபர்மேஷன் மாதிரியோ கிடையாது. ஜஸ்ட் ரேண்டமா நாங்க படிக்கும்போது என்ன விஷயத்த நாங்க மிஸ் பண்ணோம். அத அடுத்து உங்களுக்கு சொல்லும்போது, நீங்க அத ஃபர்ஸ்ட்டே கேட்ச் பண்ணிக்கலான்றதுனால, அந்த ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. ஸோ ஜஸ்ட் ஒரு சில்லான ஒரு வீடியோ தான் இது. அண்ட் எல்லாருமே நல்ல ஒரு ஹை மார்க் ஸ்கோர் பண்ணி சொல்லப்போனால் ஒரு பயங்கர ரஷ். ஏன்னா 12th வரைக்கும் ஒரு ரஷ் இருக்கும். 12th முடிச்சுட்டு நாட்டால் ஒரு ரஷ் இருக்கும். நாட்டா முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுல ஒரு ரஷ் இருக்கும். கவுன்சிலிங்கில் ஒரு ரஷ் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓகே அப்படின்னு ஒரு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்பயும் ரஷ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தான். ஸோ இப்பயும் ஒரு ஒரு ப்ரெஷரோ கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கக்கூடாதுன்றதுனால தான். இது ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு விஷயம். என்னென்னலாம் ஃபஸ்ட்டே நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸே அண்ட் ஃபர்ஸ்ட் இயரும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னால் இன்னமும் நீங்கள் காலேஜஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் ஆர்கிடெக்சர் காலேஜஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது என்னெல்லாம் நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காலேஜ்குள்ளே போனதும் உங்களுக்கு உங்களோட கேம்பஸ் எப்படி இருக்குது, அண்டு பில்டிங் உங்களோட பிளாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஏன்னா நீங்கள் நாட்டாலே நிறைய பில்டிங்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. இந்த பில்டிங்கையும் இந்த பிளாக்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனுக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது சின்ன விஷயம் தான் இது ஜஸ்ட். பட் இதாண்டி மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கோர்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருது அப்படின்றத நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் ஃபர்ஸ்ட்டே அதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 to 6 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சிஜிபி இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை கிளியராக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்தே நீங்கள் உங்களோட மார்க் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிப்பீங்க. எப்படி சொல்லலாம், இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூலில் ஆனுவல் எக்ஸாம் இருக்கும், அதுக்கு முன்னால் குவார்டர்லி, இயர்லி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த செமஸ்டர் கான்செப்ட் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செமஸ்டராக இருக்கட்டும், செகண்ட் செமஸ்டர் இருக்கும், ஒரு செமஸ்டர்லேயே நீங்கள் எடுக்கிற மார்க் உங்களோட டோட்டல் சிஜிபி கடைசியாக நீங்கள் முடிக்கும் போது என்ன கிரேடில் முடிச்சிங்க அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, ஏ கிரேட், பி கிரேட். ஸோ அந்த மாதிரி உங்களோட கிரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டரே அந்த சிஜிபி இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது சிஜிபி கால்குலேஷனாக இருக்கும். நான் சொல்கிறது அந்த வீடியோவில் சிஜிபி கால்குலேஷன் இருக்கும். அதே மாதிரி உங்கள் காலேஜ்லேயும் அந்த ஆஃபீஸ் ரூம்லேயும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஸ்டாஃப்ஸ் டீமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பெட்டர். ஸோ அதே மாதிரி உங்களோட சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எந்தெந்த சாருன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சார் ஆர் மேம் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரே நாளில் நடக்காது, பட் கொஞ்சம் நாளில் நடக்கும். ஸோ ஏன்னா எந்த டவுட்னாலும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம் அந்த சப்ஜெக்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது, அப்புறம் அது எந்தெந்த ஸ்டாஃப் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து மோஸ்ட்டாக நிறைய பேர்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் காலேஜாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஸ்டேட் காலேஜாக இருக்கட்டும், பட் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷ் ஒரு காமன் லாங்குவேஜாக இங்கே இருக்குது. இந்த கோர்ஸில் இங்கிலீஷ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல், அதாவது கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு பீப்புள் இருப்பாங்க, நிறைய லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுறது இங்கிலீஷ் தான். ஸோ அதனால் நீங்கள் அங்கேருந்தே, அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. காலேஜில் பரவாயில்ல, தப்பாக பேசுகிறதுனால ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஸோ தப்பாக பேசுகிறதுனால கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. பேசிகிட்டே இருங்க. அது அண்ட் தென் அது ரிலேட்டடாக நீங்கள் இங்கிலீஷ் வெப் சீரிஸாக இருக்கட்டும், இல்லைனா மூவிஸ் சப்டைட்டில்ஸ் இருக்கிற மூவிஸ்க்கு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனால பேஸில் இருந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து இப்போ ஏதாவது ஒரு வெபினார் எடுக்க சொல்கிறாங்க, இல்லைனா ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இயர்லேயே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக நடக்கும், ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு டாபிக் கொடுத்து இந்த டாபிக் நீங்கள் வெபினார் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கான்ஃபிடென்ட்டாக எடுங்க. ஏன்னா
அந்த இடத்துல தான் ஒரு கிளைண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் நாளைக்கு 5 வருஷம் முடிச்சுட்டு ஒரு கிளைண்ட்டை போய் மீட் பண்ணி உங்களோட டிசைன் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு போல்டாக பேசுகிறீங்கன்றதை இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். போல்டு அண்டு உங்களோட டிசைனோட நாலேஜ் எந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க எல்லாமே வந்து இதில் இருக்குது. நம்ம வந்து தைரியமாக பேசினா மட்டும் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்மளோட டிசைன் நாலேஜை வச்சு மட்டும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நம்ம கிளைண்ட்டுக்கு கிளியராக புரிய வைக்கிறதுலேருந்து நம்மளோட டிசைன்ஸும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரிங்கும்போது உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பில்டிங் கொடுக்குறாங்க, இந்த பில்டிங்கை வச்சு நீங்கள் செமினார் எடுக்கணும் இல்லை வெபினார் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு பில்டிங் பற்றி நம்ம வெபினார் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலிருந்து கீ பாயிண்ட்ஸ் எடுத்து அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எப்படி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத ஃபைன் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து நீங்கள் போல்டாக பண்ணுங்கள், இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில இடத்துல சில பீப்புள் வந்து அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. இல்லை வேண்டாம் எல்லாரும் முன்னாடி பேச எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் இங்கே நீங்கள் விட்டீங்கன்னா பின்னால் கிளைண்ட் கிட்ட பேசுகிறதுக்கு அந்த டைமில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட். அண்ட் அடுத்தது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா, உங்களோட சீனியர்ஸ்ட்டை நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்லியாக இருங்க. நிறையா சீனியர்ஸை ஃப்ரெண்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சீனியரை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜில் என்ன நடக்கு, என்ன மாதிரி விஷயம்லாம் போயிட்டுருக்கு, எப்படி வந்து கோச்சிங் போயிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயிலும் அண்ட் இந்த காலேஜ்லேருந்து நம்ம எப்படி நாலேஜ் வந்து இன்னும் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் அண்ட் இந்த கல்ச்சுரல்ஸ் அண்ட் நாசா காம்படிஷன், ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே சீனியர்ஸ்ட்டை இருந்து கிடைக்கும். ஸோ அதனால் சீனியர்ஸ்ட்டை நீங்கள் க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக இருக்க பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். காலேஜ்குள்ளே போகும்போது இந்த விஷயம்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆர்கிடெக்சர். ஸோ இதுதான். அண்டு காலேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலாக நிறைய வீடியோஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கலான்றது என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது சில சப்ஜெக்டில் டவுட் இருக்குது, இல்லை சில விஷயம் டவுட்டாக இருக்குது. இப்போ நான் சொன்ன வெபினாரே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பில்டிங் வந்து வெபினார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் எதுவும் வேணும்னாலும் அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து சில பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பில்டிங் பற்றி பேசுனா இந்த வீடியோ பார்த்தாலே கீ பாயிண்ட் இருக்குன்னா நான் கரெக்டாக அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் சொல்லிடுவேன். சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணுறதுனால அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வெபினார் எடுக்கிற மாதிரி, ஐ மீன் பார்த்தோன்னே நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன். சரி, ஓகே. ஸோ அதான் அந்த மாதிரி ஏதாவது டாபிக் இருந்துச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறேன். அண்டு இதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் பற்றின இன்ஃபர்மேஷனும் கிளாஸஸ் அண்டு சில ஆர்கிடெக்ட்ஸ் வச்சு ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணுறோம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எதுவும் சாஃப்ட்வேர் தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த ஒர்க் ஷாப்பில் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ எனக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். ஸோ இதுதான், நல்ல காலேஜஸில் தான் எல்லாருமே செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். வேறு எதுவும் டவுட் இருக்குது என்னதுனாலும் எனக்கு எப்போனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னமும் காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இருக்கிற காலேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க, கொலீக்ஸ் கிடச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.